நம்ம ஆல்ரெடி வந்து நம்மளோட ப்ராஜெக்ட்ல வந்து ஒரு சில இது வந்து நம்ம குடுத்துருந்தோம். Flipkart ஆப்ல வந்து லைக் பட்டன்ஸ்லாம் அதுவரைக்கும் நம்ம ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஆ நோட்டிஃபை அப்படின்னு ஐ மீன் நோட்டிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் வச்சு, ஸோ அத கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து பட்டன்ஸ் வேணும். ஸோ அந்த மாரி வந்து நான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஆ ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்றேன், இந்த வீடியோல வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ட வந்து நம்ம இதுல யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்றேன், இந்த ஃபைல வந்து நான் ஆக்டிவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ரன் ஆக்டிவ் ஃபைல். ஓகே. ஸோ நம்ம இதுவரைக்கும் பண்ணி வச்சிருந்தோம்ல. ஸோ இதுல வந்து ஆ இந்த நோட்டிஃபை அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபை மீ அந்த மாரி வந்து ஒரு பட்டன் வச்சு, ஸோ கிளிக் பண்ணா வந்து நம்ம வந்து இந்த ஐ மீன் ஷோ பே வித் இஎம்ஐ அண்ட் பை நவ் அந்த பட்டன் வந்து வேணும். ஸோ அது வந்து நம்ம கொண்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்ப என்ன பண்றேன், ஸோ என்னோட விசுவல் ஸ்டுடியோ கோடுக்கு போயிட்டு நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். அண்ட் நான் வந்து இந்த இதுல வந்து இன்னும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணலாமான்னு பார்க்குறேன். ஸோ என்ன பண்றேன், நான் இந்த மேல வந்து நான் அப்டியே ஐ மீன் காப்பி பண்ணிட்டு, ஸோ நான் நேரா வந்து Flipkart நான் அந்த வெப்சைட்டுக்கு நான் போய்க்கிறேன். Flipkart வெப்சைட்டுக்கு போயிட்டு, ஜஸ்ட் நான் அந்த ப்ராடக்ட்ட சர்ச் பண்ணி இன்னும் ஒரு சில டாக்ஸ் வந்து நான் போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ இதுதான். ஆ இதுல வந்து நான் இன்னும் கொஞ்சம் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. நான் ஜஸ்ட் இங்க காப்பி பண்ணிக்கிறேன். என்னோட விசுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர்ல வந்து நான் இங்க போட்டுக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஆ ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து நான் மறுபடியும் அகைன் நான் இங்க காப்பி பண்ணிட்டு, கீழ வந்து நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ கீழ பேஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்றேன், இப்ப நான் வந்து அதோட பிரைஸ் ஐ மீன் சாரி நான் இத காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த சேலர் அப்படின்றத வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே. இங்க நான் வந்து இத பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆ ஓகே. ஓகே. நான் வந்து இத ஒண்ணு வச்சுக்கிறேன். ஸோ நான் இங்க இருக்கிறத வந்து நான் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஆ ஓகே. ரிமூவ் பண்ணிட்டு, இப்ப நாம காப்பி பண்ணோம்ல அந்த டெக்ஸ்ட்ட வந்து நான் உள்ள போட்டுக்கிறேன். ஓகே. இந்த டெக்ஸ்ட் வந்து நான் இங்க உள்ள போட்டுக்கிறேன். ஓகே. ஆ ஓகே. இந்த பேர் வந்து நான் மாத்திக்கிறேன். ஸோ இந்த பேர் என்ன வச்சிருக்காங்க? டிஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் நேம்க்கு வந்து நான் மாத்திக்கிறேன். ஓகே. இப்ப நம்ம பேஜ வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். யாஹ்! ஓகேன்னு நெனைக்கிறேன். ஸோ இதோட டெக்ஸ்ட்டோட அலைன் வந்து நான் இதுக்கு வந்து விட்த் செட் பண்ணலாமான்னு பார்க்குறேன். ஏன்னா வந்து ஓகே ரொம்ப ஓவர்ஃப்ளோ ஆயிருக்கு. நான் வந்து டெக்ஸ்ட்டோட அலைன வந்து நான் ஃபர்ஸ்ட் நான் சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். ஓகே. இங்க வந்து ஸ்டைல் அதாவது இன்லைன் சிஎஸ்எஸ் நான் இங்க யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டைல்ல வந்து டெக்ஸ்ட் அலைன் வந்து ஆ நான் லெஃப்ட் குடுத்துக்கிறேன். ஓகே. டிஃபால்ட்டா வந்து லெஃப்ட்ல தான் இருக்கு. அண்ட் விட்த் வந்து சும்மா வந்து நான் ஒரு 300 பிக்சல்ஸ் நான் குடுக்குறேன். ஓகே. யாஹ்! ஓகேன்னு நெனைக்கிறேன். யாஹ்! ஓகே. ஸோ இப்ப கீழ வந்து நோட்டிஃபை அப்படின்ற அந்த பட்டன் வந்து நான் இங்க கொண்டு வந்துக்கிறேன். ஓகேங்களா?
ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இங்க மேல வந்து மார்ஜின் டாப் வந்து ரொம்ப கீழ தள்ளி வந்திருக்கு. ஸோ நான் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்னு நெனைக்கிறேன். ஓகே. அதுக்கு வந்து ப்ராடக்ட்ன்னு நெனைக்கிறேன். ஆமா ப்ராடக்ட் 1. ஐடி வந்து ப்ராடக்ட் 1. ஆம். ஓகே. ஸோ ஸ்டைல் மார்ஜின் டாப் வந்து ஒரு 30 பிக்சல் நான் குடுக்குறேன். ஓகே. நான் இன்னும் வந்து ஓகே. ஓகே. இதுல வந்து நான் என்ன பண்றேன், இண்டெக்ஸ் பொசிஷன் அதாவது இண்டெக்ஸ் வந்து நான் மாத்திக்கிறேன். இண்டெக்ஸ் நான் வந்து 1 வச்சு பார்க்குறேன். ஓகே. ஆ இண்டெக்ஸ் வந்து நான் இங்க 1 வச்சுட்டேன். ஸோ இப்போ கொஞ்சம் கரெக்ட்டா இருக்குன்னு நெனைக்கிறேன். ஓகேன்னு நெனைக்கிறேன். ஓகே. இப்ப நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த இண்டெக்ஸ் கொஸ்டின் நான் குடுக்கலல்ல. அப்ப இந்த இண்டெக்ஸ் கொஸ்டின் குடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு எப்படி இருந்துச்சு, எனக்கு வந்து மேல ஐ மீன் நான் வந்து கொஸ்டின் வந்து ஃபிக்ஸ் பண்ணனால, ஃபிக்ஸ்டுன்னு வச்சனால, அதாவது மேல வந்து நம்மளோட பிராண்ட் நேம்லாம் காட்டுதுல்ல, அந்த இடத்துல வந்து பொசிஷன் வந்து ஃபிக்ஸ்டுன்னு வச்சனால, நான் இங்க இந்த டிவ் வந்து நான் வந்து ஐ மீன் இந்த பேக்கிரவுண்ட்ல ஒயிட் கலர்ல இருக்குல்ல, அந்த டிவ் வந்து நான் இங்க கொஸ்டின் அப்சல்யூட்ன்னு குடுத்தனால, எனக்கு வந்து மேல ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்ப நான் அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணேன், ஸோ ஐ மீன் இசட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு, -1ன்னு குடுத்த உடனே எனக்கு வந்து கரெக்ட்டான பொசிஷன்ல வந்து நான் என்ன யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப வந்து இமேஜ் இதுக்கு நேத்து வந்து வீடியோல போட்டு பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த வீடியோல வந்து எப்படி இருந்துச்சுன்னா, இமேஜ் வந்து ஐ மீன் இந்த ஃபிக்ஸ் ஆன அந்த அந்த ஆப்ஜெக்ட்ட வந்து அதுக்கு மேல வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி வந்துருந்துச்சு. ஸோ இப்ப பாருங்க எல்லா டெக்ஸ்ட் எல்லாமே வந்து கரெக்ட்டா வந்து எனக்கு வந்துருச்சு. ஓகே. ஸோ இப்ப நான் வந்து மார்ஜின் டாப் வந்து இன்னுமே வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்னு நெனைக்கிறேன். ஓகே. ஆ இதெல்லாம் கரெக்ட்டா இருக்கு. ஓகே. ஸோ இப்ப நான் என்ன பண்றேன், ஆ நோட்டிஃபை அப்படின்றது வந்து நான் இங்க யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த நோட்டிஃபை அந்த பட்டன் வந்து எனக்கு தேவைப்படும். ஆ இப்போ நான் வந்து இந்த Flipkart அப்ளிகேஷனுக்கே நான் போறேன். ஓகே. ஆ ஓகே. எனக்கு இந்த மாரி வந்து நோட்டிஃபை மீன்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் ஒரு பட்டன் வரணும். ஓகேவா? ஸோ அந்த மாரி வந்து நான் எப்படி உருவாக்கலாம்? ஜஸ்ட் இந்த ப்ராடக்ட் இத நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஆம். ஓகே. இந்த ஒரு பேஜ் மட்டும் இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எனக்கு நோட்டிஃபை பட்டன் வேணும். ஸோ அதனால வந்து நான் இங்க பட்டன் சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எங்க வைக்கணும்னா, நான் இமேஜ் எங்க குடுத்துருந்தேனோ அங்க கீழ வைக்கணும். ஓகேங்களா? ஓகே. இதுக்குள்ள தான் நான் வைக்கணும். ஐ மீன் இத கொஞ்சம் நான் கீழ கொண்டு வந்துக்கிறேன். ஓகே. இதுக்குள்ள வந்து ஒரு பட்டன் வைக்கணும். ஸோ இங்க நான் பட்டன் வைக்கிறதுக்கு, ஒருவேள நான் வந்து ஆல்ரெடி வந்து இங்க எல்லோ கலர்ல தான் வந்து பை நவ் பட்டன் குடுத்துருந்தேன். ஸோ அந்த பட்டனயே வந்து நான் கொண்டு வந்து இங்க வைக்கலாம்ல.
ஸோ நான் என்ன பண்றேன், இந்த பை நவ் பட்டன வந்து நான் இங்க காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு நான் அப்படியே வந்து அந்த இமேஜுக்கு கீழ வந்து நான் இங்க போட்டுறேன். ஸோ இங்க பை நவ் அதுக்கு பதிலா வந்து ஓகே டெக்ஸ்ட் என்ன நோட்டிஃபை மீ தானே? யாஹ்! நோட்டிஃபை மீன்னு இருக்கு. ஸோ இது வந்து கேப்ஸ்ல போட்டுருக்கானுங்க. ஸோ நம்ம வந்து கேப்பிட்டல்லயே போட்டுக்கலாம். கேப்ஸ் லெட்டர்ல போட்டுக்கலாம். ஓகே. நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே. எனக்கு பட்டன் வந்து மேல வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து என்ன பண்றேன், ஆ இப்ப நான் சிஎஸ்எஸ்ல வந்து ஆ இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிறேன். ஐ மீன் அந்த ஐஎம்ஜி, பிஜின்னு சொல்லிட்டு குடுத்தேன்ல, அந்த எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அத எடுத்துட்டு, அந்த பேஜுக்கு நான் போய்க்கிறேன் சிஎஸ்எஸ்ல. ஓகே. ஐஎம்ஜி, பிஜில வந்து ஆ நோட்டிஃபை மீ அப்படின்ற அந்த பட்டன் வந்து எனக்கு கீழ வந்து நான் கொண்டு வந்து வச்சுக்கிறேன். ஸோ இப்ப மேல இருக்குல்ல, நான் வந்து என்னோட விசுவல் ஸ்டுடியோ கோடு ஓப்பன் பண்ணிட்டு, ஸோ நான் ஆஸ் யூசுவல் மார்ஜின் டாப் வந்து நான் இதுக்கு வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸ்டைல் இன்னர் ஸ்டைல் ஐ மீன் இன்னர் சிஎஸ்எஸ் நான் போட்டுக்கிறேன். ஸோ அதில வந்து ஆ மார்ஜின் மார்ஜின் டாப் வந்து நான் ஒரு 500 பிக்சல் நான் குடுத்துக்கிறேன். ஓகே. இன்னும் கொஞ்சம் நான் கீழ கொண்டு வந்துக்கிறேன். ஆம். ஓகே, ஓகே. மார்ஜின் லெஃப்ட் வந்து நான் சைட்ல கொண்டு வந்துக்கிறேன். ஓகேங்களா? மார்ஜின் லெஃப்ட் வந்து ஆம். ஓகே. இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன், மார்ஜின் லெஃப்ட்‌டுக்கு முன்னாடி இதோட பொசிஷன் வந்து நான் அப்சல்யூட்ல வச்சுக்கிறேன். ஓகேங்களா? பொசிஷன் அப்சல்யூட். இப்ப வந்து மார்ஜின் வந்து நான் லெஃப்ட் கொண்டு வந்துக்கிறேன் இப்ப. இப்ப வந்து மார்ஜின் லெஃப்ட். நான் வந்து ஒரு 200 பிக்சல் நான் வந்து மார்ஜின் லெஃப்ட் வந்து கொண்டு வரேன். ஓகே. ஓகே. ஸோ இப்ப கரெக்ட்டா இருக்கு. ஆம். இப்ப இந்த 2 பட்டன வந்து நான் டிஸ்ப்ளே வந்து நன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அது எனக்கு இப்ப தெரிய வேணாம். நான் எப்பன்னா, இப்ப நான் பை நவ் அப்படின்னு ஐ மீன் இத கிளிக் பண்ணும்போது எனக்கு தெரியணும். ஸோ அந்த மாரி கொண்டு வரலாம். அப்படி இல்லன்னா வேணா நம்ம வந்து இங்க வந்து ஒரு ஐகான் கூட நம்ம கொண்டு வரலாம். இப்ப ஆட் டூ பேக் அந்த ஐகான் வந்து நம்ம கொண்டு வரலாம். ஓகே. ஸோ நம்ம வந்து ஐகான வந்து நம்ம வச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு நியூ டேப் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆ ஆட் டூ பேக் ஐகான். ஓகேங்களா? ஸோ ஆட் டூ பேக் ஐகான். ஆ ஒன் செகண்ட் வெயிட் பண்ணுங்க. இன்டர்நெட் வந்து ஸ்லோவா இருக்கு. ஸ்லோவா இருக்கு. ஓகே. நம்ம வந்து வேணா இப்படி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து நோட்டிஃபைக்கு பதிலா ஆட் டூ பேக்ன்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட்ல வந்து குடுத்துடலாம். ஓகேங்களா? ஏன்னா வந்து ஆ ரொம்ப ஸ்லோவா கிடைக்குது. ஓகே. ஆட் டூ பேக்.
ஓகே. இதோட விட்த் வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஹைட் பண்ணி கொண்டு வந்துரலான்னு பார்க்குறேன். ஸோ இங்க பாருங்க, இந்த மாரி விட்த் வந்து நான் கொண்டு வந்துரலான்னு நெனைக்கிறேன். ஆ ஸோ அதனால வந்து நான் இதுக்கே வந்துட்டு ஓகே. ஆ அப்ப வந்து மார்ஜின வந்து நான் லெஃப்ட் வந்து நான் தள்ளி வச்சுக்கிறேன். ஓகே. ஓகே. ஸோ நாம ஒரு அளவுக்கு வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? ஒரு அளவுக்கு வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம்னு நெனைக்கிறேன். ஆ யாஹ் ஓகே. ஆ ஓகே. ஸோ நம்ம இப்ப வந்து சைட்ல வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ வந்து நம்ம கொண்டு வரலாம். ஓகேங்களா? லைக் இந்த மாரி நம்ம வந்து இமேஜ் வந்து நம்ம எடுத்து இது பண்ற மாரி. ஓகே. ஃபர்ஸ்ட் நான் இங்க வந்து டிவ் வந்து நான் ஒண்ணு உருவாக்கிக்கிறேன். ஐ மீன் நம்ம ப்ராஜெக்ட் வந்து இதானே. ஸோ இதுக்குள்ள வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு டிவ் வந்து நான் உருவாக்கிக்கிறேன். ஆ இந்த டிவ்ல வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ஐடி நான் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஐடில வந்து மோர் ஐஎம்ஜி அப்படின்னு வச்சுக்கிறேன். மோர் இமேஜஸ் ஓகேங்களா? ஸோ மோர் ஐஎம்ஜி நான் இங்க வச்சுக்கிறேன். நான் வந்து ஸ்டைலிங் சிஎஸ்எஸ்ல வந்து நான் ஸ்டைல் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து நான் ஹைட் வந்து வச்சுக்கிறேன். ஹைட் வந்து ஒரு 400 பிக்சல் நான் குடுத்துக்கிறேன். சாரி, ஒன் செகண்ட். ஹைட் வந்து ஒரு 400 பிக்சலுக்கு குடுத்துக்கிறேன். அண்ட் விட்த் வந்து விட்த் வந்து ஒரு 70 பிக்சலுக்கு நான் குடுத்துக்கிறேன். இப்போதைக்கு பேக்கிரவுண்ட் கலர் வந்து நான் ரெட் கலர் குடுத்துக்கிறேன். அண்ட் இதோட பொசிஷன் வந்து அப்சல்யூட் நான் குடுத்துக்கிறேன். மார்ஜின் டாப் ஒரு 100 பிக்சல் கீழே தள்ளி வச்சுக்கிறேன். ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகே. இதுக்கு வந்து நம்ம ஓகே. இதுக்குள்ள வந்து நம்ம வந்து நிறைய இமேஜஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இதுக்குள்ள வந்து ஐஎன்ஜி டேக் வந்து நான் போட்டுக்கிறேன். ஒரு 4 ஐஎன்ஜி டேக் நான் வந்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. இதெல்லாம் வந்து லைனா வந்து நான் கீழ கீழ கொண்டு வந்துக்கிறேன். ஓகே. இந்த ஆல்ட் அப்படின்றது வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. ஓகேங்களா? ஸோ நான் இங்க வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாரி வந்து நீங்க ஒரே டைம்ல வந்து ரிமூவ் பண்ணணும்னா, ஸோ இப்போ வந்து இங்க வந்து எஸ்ஆர்டின்னு சொல்லிட்டு இருக்கு. நீங்க அத வந்து டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா, ஸோ எத்தன எஸ்ஆர்சி இருக்கோ அத்தன எஸ்ஆர்சி வந்து லைனா வந்து லைட்டா வந்து அண்டர்லைன் பண்ணி காட்டும். அதாவது ஹைலைட்ஸ்ல காட்டும். ஸோ அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, கண்ட்ரோல பிரஸ் பண்ணிட்டு டி பிரஸ் பண்ணுங்க. ஒவ்வொன்னா வந்து அதுவா வந்து கர்சர் வந்து செலக்ட் ஆயிட்டே போகும். ஸோ அப்ப வந்து ஒரே டைம்ல வந்து நீங்க டெலீட் குடுத்தீங்கன்னா, ஸோ டெலீட் ஆயிரும். ஓகேங்களா? ஓகே. ஆ ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், இமேஜ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஐஃபோன் இந்த ஆப்பிள் ஃபோனுக்கு வந்து ஐஃபோன் 13 இந்த ஐஃபோன் 13க்கு வந்து இமேஜ் வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்டர்நெட் வந்து இங்க ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஸோ அதனால தான் வந்து ரொம்ப சுத்திட்டே இருக்கு. ஓகே. அதுக்குள்ள வந்து இதோட கலர் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா?
Starlight. ஓகே. இந்த இமேஜ் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். அண்டு நம்ம வந்து ஓகே. ஓகே. இந்த இமேஜ நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் லோட் ஆகிக்கிட்டும். ஓகே. நம்மளுக்கு வந்து இந்த இமேஜ் இப்ப தேவை. ஸோ அதுக்கு வந்து நான் இந்த இமேஜ வந்து நான் டைரக்ட்டா வந்து சேவ் ஆஸ் குடுத்து நான் இங்க வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அந்த ப்ரௌசர் வந்து லோட் ஆகட்டும். ஓகே. நான் இங்க வந்து சேவ் ஆஸ் குடுத்துக்கிறேன். சேவ் ஆஸ் குடுத்து இந்த ஃபைல வந்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த இமேஜ் வந்து நம்ம இதுல வந்து இன்சர்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இமேஜ் வந்து இன்சர்ட் பண்ணணும். லைக் ஒவ்வொரு இமேஜ்லயும் வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ இமேஜ் iPhone 1, இமேஜ் iPhone 2, இமேஜ் ஃபோல்டருக்குள்ள iPhone 3. ஸோ அதே மாரி வந்து ஃபைனலா வந்து இமேஜ் ஃபோல்டருக்குள்ள iPhone 4. ஓகேங்களா? ஸோ நான் இப்ப வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். ஸோ ஓகே. நம்மளுக்கு வந்து இமேஜ் வந்து கரெக்ட்டான இதுல வரல. ஸோ இப்ப நான் என்ன பண்றேன், ஸோ நீங்க வந்து இப்படி பண்ண உடனே என்னடா இது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நினைக்க வேணாம். ஸோ ஜஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க, இந்த ஐடின்னு குடுத்துருந்தீங்களா, அந்த IMG. ஸோ அதுல வந்து அத காப்பி பண்ணிட்டு, இப்ப என்ன பண்றீங்க, ஓவர்ஃப்ளோ ஆகும்போது எனக்கு வந்து ஐ மீன் டிஃபால்ட் இங்க வந்து நம்ம குடுத்துருந்தோம்ல. ஸோ நம்ம வந்து இதிலேயே குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓவர்ஃப்ளோ ஆகும்போது எனக்கு வந்து இது ஹைட் ஆகணும் அப்படின்னு சொல்லிருங்க. ஸோ அப்ப நீங்க பாருங்க, இதுல வந்து கரெக்ட்டான பொசிஷன்ல இருக்கு. ஸோ அப்ப எனக்கு என்ன வேணும், இது வந்து ஒரே பொசிஷன்ல வேணும். ஜஸ்ட் நான் இங்க என்ன பண்றேன், ஓவர்ஃப்ளோ ஆகும்போது எனக்கு ஹைட் ஆயிரும்ன்னு சொல்லியிருக்கேன். அது ஹைட் ஆயிருச்சு. இப்ப வந்து உள்ள இருக்கிற இமேஜஸ் எல்லாமே வந்து நான் இந்த சைஸ்ல வந்து நான் கொண்டு வரணும். ஸோ இப்ப நான் வந்து அதுக்கு என்ன பண்ணணும்னா, அந்த ஒவ்வொரு இமேஜுக்குமே வந்து நான் ஒவ்வொரு டிவ் வந்து நான் உள்ள போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த டிவ்வுக்கு வந்து ஐடி வந்து மோர் இமேஜ் 2ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? மோர் இமேஜ் 2ன்னு வச்சுக்கிறேன். ஓகே. மோர் இமேஜ் 2ன்னு வச்சுக்கிறேன். என்ன பண்றேன், அந்த ஃபர்ஸ்ட் வந்து அந்த IMG டேக்ல இருக்கிற அந்த இமேஜஸ்க்கு வந்து ஒரு ஐடி வந்து நான் செட் பண்ணிக்கணும். ஆ ஒன்ஸ் நான் இத வந்து நான் இங்க காப்பி பண்ணிட்டு, இத நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது நான் வந்து ரிமூவ் பண்ணிர்றேன். ஓகேங்களா? ஸோ உள்ள வந்து நான் இங்க வந்து உள்ள வந்து நான் இமேஜ் வந்து மாத்திக்கிறேன். ஓகே. ஓகே. நான் இப்ப என்ன பண்றேன், அந்த IMGன்னு இருக்குல்ல, ஸோ அந்த டேக் வந்து நான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இத நான் செலக்ட் பண்ணிட்டு 1, 2, 3 கண்ட்ரோல் D பிரஸ் பண்ணிட்டு, இந்த லைன்ல வந்து ஐடி வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். இந்த ஐடி வந்து நான் என்ன பண்றேன்னா, ஆ IMG மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஐ மீன் IMG மோர்ன்னு சொல்லிட்டு சும்மா நான் வந்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இந்த IMG மோர் நான் இங்க காப்பி பண்ணி என்ன பண்றேன், இந்த இமேஜுக்குள்ள வந்து ஒரு ஹைட் அண்ட் விட்த் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஹைட் வந்து எனக்கு என்ன இருக்கணும்னா, ஒரு 60 பிக்சலுக்கு தான் இருக்கணும்.
அதே மாரி விட்த் வந்து எனக்கு ஒரு 60 பிக்சலுக்கு இருக்கணும்னு சும்மா நான் வந்து குடுக்குறேன். ஜஸ்ட் நான் ரிஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு வந்து ஹைட், விட்த் வந்து 60 பிக்சலுக்கு வந்துருச்சு. ஓகே. ஆம். எனக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அதோட ஹைட்ட வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். 70, 17 வச்சுக்கிறேன். ஸோ நான் வந்து இதுக்கு வந்து ஒரு டிவ் குடுத்துருந்தேன்ல, இந்த இமேஜ்க்கு வந்து டிவ். அந்த இமேஜ்க்கு வந்து மாத்திக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஏன்னா வந்து அந்த இமேஜ்க்கு நான் ஃபர்ஸ்ட் மாத்திட்டு, ஆ உள்ள வந்து நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு இமேஜ்க்கு வந்து நான் குடுக்குறேன். ஸோ அந்த இமேஜோட ஐடி நான் எடுத்து இங்க யூஸ் பண்ணிக்கிறேன். அந்த இமேஜோட ஐடியில வந்து ஹைட் வந்து ஒரு 60 பிக்சலுக்கு நான் குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 60 பிக்சல் இருக்கணும். விட்த் வந்து 60 பிக்சலுக்கு இருக்கணும். அந்த மோர் IMG2ன்னு ஒரு டிவ் குடுத்துருந்தேன்ல, அந்த டிவ்வோட டிஸ்ப்ளே வந்து ஆ ஃப்ளெக்ஸா இருக்கணும். ஆ அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் அண்ட் ஜஸ்டிஃபை கன்டென்ட் சென்டர். ஏன்னா வந்து எனக்கு எல்லாமே சென்டர்ல வந்து வரணும். அதனால. ஓகே. எனக்கு வந்து சென்டர்ல வந்துருச்சு. எனக்கு வந்து ஒரே ஒரு இமேஜ் மட்டும் எனக்கு வந்து இதுல வரணும். ஓகேங்களா? ஓகே. எனக்கு ஒரே ஒரு இமேஜ். இந்த இமேஜ் மட்டும் எனக்கு கரெக்ட்டான பொசிஷன்ல வரணும். இப்ப நான் என்ன பண்றேன், ஆ இதுக்கு வந்து பேக்கிரவுண்ட் கலர் நான் ஃபர்ஸ்ட் செட் பண்ணிக்கிறேன். பேக்கிரவுண்ட் கலர் ஒயிட் கலர்ல இருக்கணும்னு சொல்லிட்டேன். ஓகே. பேக்கிரவுண்ட் கலர் ஒயிட்டு அண்ட் மார்ஜின் டாப் வந்து ஒரு 20 பிக்சலுக்கு கீழ தள்ளி வரணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே. மார்ஜின் டாப் வந்து கீழ ஒரு 20 பிக்சல் தள்ளி வரணும். யாஹ்! ஓகே. இப்ப நான் வந்து இன்லைன் சிஎஸ்எஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இன்லைன் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி, ஆ எனக்கு தேவையான அந்த டிவ் மட்டும் ஐ மீன் அந்த விட்த் வந்து நான் வந்து கம்மி பண்ணணும்ல. ஸோ இன்லைன் சிஎஸ்எஸ்ல வந்து ஆ விட்த் வந்து ஒரு 50 பிக்சலுக்கு இருக்கணும். ஓகே. ஆ ஓகே. அதே மாரி வந்து இது வந்து 40 பிக்சலுக்கு வச்சுக்கிறேன். ஐ மீன் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். 60 பிக்சலுக்கு வச்சுக்கிறேன். ஓகே. அதே மாரி இங்க இதுக்கும் வந்து நான் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஐ மீன் சாரி கலருங்கிறேன் பாருங்க. விட்த் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே. மத்தபடி இது எல்லாமே ஓகே. ஆம், நான் பார்டர் வந்து ஐ மீன் மார்ஜின் டாப் வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்னு நெனைக்கிறேன். ஓகே. மார்ஜின் டாப் வந்து 5 பிக்சல்ல இருக்கட்டும். ஓகே. ஓகே. மார்ஜின் டாப் குடுத்தாச்சு. ஆம், ஓகே. அண்ட் இது வந்து பேக்கிரவுண்ட் கலர் நம்ம குடுத்துருந்தோம்ல. ஸோ இந்த பேக்கிரவுண்ட் கலர் வந்து ஐ மீன் இந்த ரெட் கலர் இருக்குல்ல, அதுல வந்து நான் பிக்சல் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ஒரு 300 பிக்சல் லைக் 350 பிக்சலுக்கு நான் வந்து வச்சுக்கிறேன்.
ஓகேன்னு நினைக்கிறேன். அண்ட் மார்ஜின் டாப் இன்னும் கொஞ்சம் நான் வந்து கம்மி பண்ணி எட்ஜ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? மார்ஜின் டாப். ஓகே. அண்ட் மார்ஜின் லெஃப்ட் வந்து ஒரு 30 பிக்சல் நான் தள்ளிக்கு வச்சுக்கிறேன். ஓகே. ஆம், ஓகே. அடுத்து வந்து இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டு டிரான்ஸ்பரண்டா மாத்திக்கிறேன். இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து டிரான்ஸ்பரண்ட். ஓகே. பேக்ரவுண்ட் கலர் டிரான்ஸ்பரண்ட். நான் வந்து அந்த இமேஜ் மேல ஐ மீன் அது மேல வந்து நான் ஐ மீன் பார்டருக்கு வந்து நான் குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? லைக் நான் வந்து பார்டர் வந்து பார்டர் வந்து 1 பிக்சல் சாலிட் சாலிட் ஒயிட் ஐ மீன் சாரி கிரே கலர் நான் குடுத்துக்கிறேன். சாலிட் கிரே கலர்ல இருக்கணும்னு குடுத்துக்கிறேன். ஓகே. ஆ இது வந்து சாலிட் ஐ மீன் நம்ம வந்து பார்டர் வந்து கிரே கலர்ல ஐ மீன் பார்டர் நான் குடுத்தனால நம்மளுக்கு வந்து கரெக்ட்டா வரல. ஸோ ஜஸ்ட் நான் இங்க வந்து பார்டர் நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பார்டர் வந்து நான் இந்த பார்டர் நான் ரிமூவ் பண்ணிட்டு, இந்த இதுல வந்து நான் போட்டுக்கிறேன். ஐ மீன் நம்ம வந்து ஒரு டிவ் வந்து உருவாக்கி அதுக்குள்ள குடுத்ததுனால, அந்த டிவ்ல உருவாக்கி போட்டுக்கிறேன். இந்த மாரி போட்டுக்கலாம். ஸோ இல்லன்னா வந்து நீங்க பேக்கிரவுண்ட் கலர் வேணா உங்களுக்கு தகுந்த மாரி வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைட்டா வந்து கலர் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஆ கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. சரி டிரான்ஸ்பரண்டாவே இருக்கட்டும். நம்ம வந்து பா இது ஓகே. இதுல வந்து பார்டர் கலர் வேணா நீங்க வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே. அ ஓகே. ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம்னு நெனைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கர்சர் வந்து நம்ம கொண்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இமேஜ் மேல கர்சர் கொண்டு போகும்போது, அந்த கர்சரோட கலர் ஐ மீன் கர்சரோட டைப் வந்து சேஞ்ச் ஆகணும்ல. ஆ ஸோ அது மாரி வந்து நம்ம பண்ணலாம். ஸோ கர்சர் வந்து பாயிண்டர்ன்னு குடுத்துட்டேன். ஓகே. கர்சர் பாயிண்டர் பட் எனக்கு வந்து அந்த கர்சர் வந்து பாயிண்டர் ஆக மாட்டேங்குது. ஓகே. நம்மளுக்கு கர்சர் வந்து இப்போதைக்கு பாயிண்டர் வேணாம். ஸோ நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. கர்சர் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவரைக்கி எல்லாமே ஓகேன்னு தான் நெனைக்கிறேன். ஸோ நீங்க என்ன நெனைக்கிறீங்க? ஆம் லைக் நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்கோம்ல. ஓகே. ஸோ நம்ம வந்து இங்க இருக்கிற கவுண்டர் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆ லைக் ஓகே. ஸோ நம்ம வந்து ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்கிற மாரி நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஆம் ஓகே. நம்ம அத வந்து எங்க கிரியேட் பண்ணலாம்னா, ஆம் இந்த இடத்துல ஐ மீன் பட்டனுக்கு மேல வந்து நம்ம இத வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம அடுத்து வந்து என்ன பண்ணலாம்னா, ஆ ஜஸ்ட் நான் வந்து இந்த ஆப்பிள்ன்னு இருக்குல்ல, ஸோ அந்த இதுக்கு கீழ வந்து நான் குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு கீழ வந்து ஒரு டிவ் வந்து நான் உருவாக்கிக்கிறேன். அந்த டிவ்க்குள்ள வந்து ஐடி வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ ஐடி வந்து
ஆஃபர் கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு நேம் குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. இந்த ஆஃபர் கவுண்டருக்குள்ள தான் வந்து நான் இது வந்து குடுக்கப் போறேன். ஸோ ஜஸ்ட் நீங்க என்ன பண்றேன், ஸ்டைலிங் பண்ணிக்கிறேன். இதோட ஹைட் வந்து ஒரு 50 பிக்சலுக்கு இருக்கணும். அண்ட் விட்த் வந்து 100% இருக்கணும். பேக்கிரவுண்ட் கலர் வந்து கிரீனா இருக்கணும்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஓகே. ஆம், பேக்கிரவுண்ட் கலர் வந்து வேற கலர் வச்சுக்கலாம். ஓகே. வேற கலர் வச்சுக்கலாம். எல்லோ கலர்ல வச்சுக்கலாம். நம்ம வந்து எல்லோ கலர் வச்சனால ஒரு மாரி இருக்கு. ஸோ நம்ம வந்து கலர் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கலர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னுமே வந்து அவங்க கலர் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இன்னுமே வந்து கலர வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ஓகேன்னு தோணுது. ஓகே. நம்ம என்ன பண்ணலாம், இந்த டெக்ஸ்ட்ட வந்து நான் இங்க காப்பி பண்ணிட்டு, என்னோட என்னோட HTML ஃபைல்குள்ள வந்துக்கிறேன். ஸோ இதில வந்து ஒரு டிவ் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ டிவ் கிரியேட் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட்ட நான் இங்க போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஐடி ஐடி செட் பண்ணிட்டு, உள்ள வந்து இந்த கவுண்டர் 2ன்னு சொல்லிட்டு நான் அந்த வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து கவுண்டர் 2ன்னு வச்சுக்கிறேன். அண்ட் அகைன் வந்து நான் இன்னொரு டிவ் கிரியேட் பண்ணிட்டு, கவுண்டர் 3. ஸோ இப்ப இதில வந்து செகண்ட்ஸ் நான் வந்து வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இதில பாருங்க, நம்மளுக்கு வந்து இந்த மாரி செகண்ட்ஸ் வந்து நான் வச்சுக்கணும். ஓகே. அதுக்கு நான் வந்து இங்க என்ன பண்றேன், ஒரு 13 ஹவர்ஸ் 13 ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஐ மீன் இதுக்குள்ள வந்து நான் ஒரு டிவ் உருவாக்கிக்கலாம்னு நெனைக்கிறேன். ஸோ ஒரு டிவ் உருவாக்கிறேன். ஓகே. ஒரு டிவ் அந்த டிவ்க்குள்ள வந்து 13 ஹவர்ஸ் 13 ஹவர்ஸு அண்ட் அகைன் வந்து நான் இங்க வந்து ஒரு டிவ் உருவாக்கிக்கிறேன். அந்த டிவ்க்குள்ள வந்து 50 மினிட்ஸ் ஐ மீன் 50 அது வெளில வந்து மினிட்ஸ். ஓகே. இன்னொரு டிவ் வந்து நான் இங்க உருவாக்கிக்கிறேன். ஸோ இந்த டிவ்க்குள்ள வந்து இங்க நான் செகண்ட்ன்னு குடுத்துக்கிறேன். இந்த டிவ்க்குள்ள வந்து 48 செகண்ட்ஸ் அந்த மாரி சும்மா நான் குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அது வந்து எனக்கு டிக்ரிமெண்ட் ஆயிட்டே வரணும்ல. ஸோ எனக்கு வந்து 48ன்னு குடுத்துக்கிறேன். ஸோ இதில ஐடி வந்து நான் என்ன செட் பண்றேன்னா, அப்படின்னு ஐ மீன் ஐடி வந்து நான் ஹெச்ஆர்எஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? அண்ட் இதுக்கு வந்து இன்னொரு இதுக்கு வந்து ஐடி வந்து மின்னு குடுத்துக்கிறேன். ஸோ 50 மினிட்ஸ் அண்ட் இன்னொரு ஃபைனலா வந்து ஒரு டிவ் உருவாக்கியிருந்தோம்ல, அதுக்கு வந்து செகண்ட். அதனால எஸ்இசின்னு குடுத்துக்கிறேன். ஓகே. ஓகே. எனக்கு வந்து எல்லாமே வந்து கீழ வந்திருக்கு. எனக்கு வந்து ஆர்டரா வந்து வரணும்னா, நான் இங்க இந்த ஆஃபர் கவுண்டர் இருக்குல்ல, ஸோ அத வந்து நான் டிஸ்ப்ளே வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கணும். டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ். ஓகே. ஸோ டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ். அதே மாரி வந்து ஆஃபர் கவுண்டர் 2 இருக்குல்ல, ஸோ அதோட டிஸ்ப்ளே வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கிறேன்.
Yeah, okay. இந்த கவுண்டர் 3 வந்து அதோட டிஸ்ப்ளே வந்து ஃப்ளெக்ஸ்ன்னு குடுத்துக்கிறேன். ஓகே. ஆம், லைக் உள்ள வந்து அலைன் ஐட்டம்ஸ், சென்டர், ஜஸ்டிஃபை கன்டென்ட்ஸ், சென்டர் அண்ட் இதோட ஃபாண்ட் சைஸ் 20 பிக்சல் அண்ட் ஃபாண்ட் வெயிட், ஐ மீன் ஃபாண்ட் ஃபேமிலி ஏரியல். ஓகே, ஏரியல். அண்ட் ஃபாண்ட் வெயிட் நான் வந்து குடுத்துக்கிறேன். ஃபாண்ட் வெயிட் போல்டா இருக்குன்னு சொல்லிட்டு குடுத்துட்டேன். போல்ட். இல்லன்னா வந்து நம்ம வந்து இதுல கூட குடுத்துக்கலாம். நம்பர்ல கூட குடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபாண்ட் வெயிட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு குடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 90 குடுத்தேன்னா, ஃபாண்ட் வெயிட் வந்து ஓரளவுக்கு வந்து வந்துரும். ஓகே. ஸோ நான் வந்து போல்டுன்னே குடுத்துக்கிறேன். ஏன்னா, அதுதான் வந்து கரெக்ட்டான இதா இருக்கும். ஸோ ஃபாண்ட் வெயிட் வந்து போல்டுல குடுத்துட்டேன். ஸோ நான் இங்க வந்து என்ன பண்றேன், இந்த ஹைட் வந்து இன்னுமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்னு நெனைக்கிறேன். ஏன்னா வந்து ஆ இருக்கிற அந்த டெக்ஸ்ட் ஐ மீன் அந்த ஆப்பிள் அந்த ஐகான் ஐ மீன் அந்த ஆப்பிள் அந்த பிராண்ட் நேமோட டெக்ஸ்ட்ட விட இந்த டெக்ஸ்ட் வந்து ரொம்ப வந்து பெருசா இருக்கு. ஆ அதனால வந்து நான் இங்க ஹைட் அண்ட் விட்த் வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ஆ நான் இதோட ஹைட்டு ஐ மீன் டெக்ஸ்ட் சைஸும் வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன். 15 பிக்சலுக்கு நான் கொண்டு வந்துக்கிறேன். ஓகே. மார்ஜின் பாட்டம் மார்ஜின் பாட்டம் வந்து ஒரு 40 பிக்சல் நான் கீழ தள்ளி கொண்டு வந்துக்கிறேன். ஓகேங்களா? மார்ஜின் பாட்டம் வந்து ஒரு 40 பிக்சலுக்கு கீழ கொண்டு வந்துட்டேன். ஓகே. ஆ லைக் ஸோ நம்ம இப்ப என்ன பண்ணலாம்னா, இப்ப வந்து இந்த இதுல ஐ மீன் இந்த இதுல பாருங்க. ஸோ இங்க வந்து ஸ்க்ரோல் ஆயிட்டு, ஸோ இதுல வந்து ஸ்க்ரோல் ஓவர் ஆனதுக்கப்புறம் தான் வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த இமேஜ் அந்த iPhone இமேஜ் வந்து எனக்கு வந்து அடுத்து ஸ்க்ரோல் ஆகுது. ஸோ அதுக்கு நான் வந்து என்ன பண்றேன்னா, இதுக்கு வந்து இந்த ஆப்பிள் அந்த பிராண்ட் நேம் இருக்குல்ல. ஸோ அந்த நேம்ல வந்து நான் வந்து ஒரு டிவ் வந்து நான் ஐ மீன் ஓவர்ஃப்ளோ ஆகும்போது எனக்கு வந்து ஸ்க்ரோல் ஆகணும்னு சொல்லிட்டு நான் குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து இந்த இமேஜ் எனக்கு வந்து ஸ்க்ரோல் ஆகக்கூடாது. ஐ மீன் அந்த iPhone இமேஜ் வந்து ஸ்க்ரோல் ஆகக்கூடாது. ஸோ இங்க என்ன பண்றேன், அந்த ஆஃபர் கவுண்டர்ன்னு சொல்லிட்டு ஐ மீன் இந்த டீட்டெயில்ஸ்ன்னு இருக்குல்ல. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து என்ன பண்ணணும், அதுக்கு வந்து நான் ஒரு ஹைட் அண்ட் விட்த் வந்து செட் பண்ணணும். லைக் நான் வந்து டீட்டெயில்ஸ் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த டீட்டெயில்ஸ் இதுக்கு நான் போயிட்டு, அதுக்கு வந்து நான் ஹைட் அண்ட் விட்த் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஆ ஓகே. ஜஸ்ட் நான் இதோட பேக்கிரவுண்ட் கலர் வந்து சும்மா ரெட்டுன்னு குடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து ஓகே. ஆம். ஓகே. பேக்கிரவுண்ட் கலர் வந்து ரெட் கலர் குடுத்துட்டேன். இப்ப அது வந்து ஓவர்ஃப்ளோ ஆகும்போது, ஐ மீன் எனக்கு வந்து ஓவர்ஃப்ளோ ஆகும்போது, அது வந்து ஸ்க்ரோல் ஆகணும்னு சொல்லிட்டு நான் சொல்லிர்றேன். ஓகேங்களா? ஸ்க்ரோல் ஆகணும்னு சொல்லிட்டு நான் சொல்லிர்றேன். ஐ மீன் எனக்கு எந்த டைப்ல வந்து ஸ்க்ரோல் ஆகணும்னு சொல்லிட்டு நான் குடுக்கணும்ல. ஸோ அத நான் குடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து இப்ப வந்து ஓவர்ஃப்ளோ பண்றேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆ இ இதுல வந்து பாட்டம் நம்ம குடுத்ததுனால, ஐ மீன் அந்த ஆஃபர் கவுண்டர்ல வந்து பாட்டம் வந்து நம்ம குடுத்ததுனால, அந்த பாட்டம் வந்து 140 பிக்சலுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு நான் குடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து
ஓகே. 140 பிக்சலுக்கு வந்து இப்ப எனக்கு ஸ்க்ரோல் ஆகுது. இதுக்கு முன்னாடி என்னோட பேஜே வந்து ஸ்க்ரோல் ஆயிட்டு இருந்துச்சு. இப்ப வந்து அந்த இது மட்டும் எனக்கு ஸ்க்ரோல் ஆனா போதும். ஓகேங்களா? ஓகே. ஆம். ஓகே. ஸோ இப்ப வந்து எல்லாமே ஓகேன்னு இருக்கு. இப்ப நான் வந்து இத ஆஸ் யூசுவல் நார்மலாவே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? நார்மலா வச்சுட்டு இப்ப என்ன பண்றேன், ஆ இதோட டிரான்ஸ்பரன்ட் கலர வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அந்த டீட்டெயில்ஸோட டிரான்ஸ்பரன்ட் கலர் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ கலர் வந்து நான் டிரான்ஸ்பரண்ட்ன்னு வச்சுட்டு, ஓகே. ஆனா இங்க கீழ பாருங்க, எனக்கு வந்து அந்த ஸ்க்ரோல் பண்ற அந்த இது வந்து எனக்கு தெரியுது. அது எனக்கு டிஸ்ப்ளே ஆகக்கூடாது. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலான்னா, இந்த இந்த டீட்டெயில் ஐ மீன் இந்த டீட்டெயில்ஸ் அப்படின்ற இத நான் போட்டுட்டு, ஆ எனக்கு வந்து ஸ்க்ரோல் ஐ மீன் எனக்கு வந்து ஸ்க்ரோல் நடக்கும்போது ஐ மீன் எனக்கு வந்து ஸ்க்ரோல் ஆகும்போது, ஆ லைக் ஓவர்ஃப்ளோ இருக்கும்போது எனக்கு வந்து அத நான் அவாய்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்க வந்து வெப்கிட் ஸ்க்ரோல் பார் நான் இங்க குடுத்துருக்கேன். இப்ப வந்து என்ன பண்ணேன், ஹேஷ்டேக் போட்டு அந்த டீட்டெயில்ஸ்ன்னு போட்டு, வெப்கிட் அப்புறம் அண்டர்ஸ்கோர் ஸ்கோர் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஐ மீன் ஸ்கோர் பார் நான் குடுத்துருந்தேன். அந்த ஸ்கோர் பார் குடுத்ததுக்கப்புறம் நான் இங்க வந்து ஓப்பன் அண்ட் குளோஸ் பிராக்கெட்ஸ் போட்டு, டிஸ்ப்ளே வந்து நன்னு குடுத்துருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எனக்கு வந்து ஸ்க்ரோல் பார் விசிபிள்ல இருக்கு. நான் இன்னும் பேஜ ரிஃப்ரெஷ் பண்ணல. இப்ப நான் ரிஃப்ரெஷ் பண்றேன். அது வந்து எனக்கு நன் ஆயிரும். எனக்கு வந்து அந்த ஸ்க்ரோல் பார் வந்து எனக்கு கண்ணுக்கு தெரியாது. இப்ப நான் ஒரு வேள வந்து இதுக்கு வந்து பாட்டம் நான் வந்து குடுத்துருக்கேன்ல. ஸோ அந்த பாட்டம் வந்து நான் வந்து ஆ 1 ஐ மீன் 40ல இருக்கிறத வந்து 140ன்னு நான் வந்து குடுத்தேன்னா, அப்பனாலும் எனக்கு வந்து தெரியாது. ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்க்ரோல் பார் வந்து எனக்கு தெரியாது. ஓகே. ஓகே. நான் வந்து 40 பிக்சலுக்கே வச்சுக்கிறேன். ஓகே. ஓகே. நம்ம வந்து இதுவரைக்கும் ஓகேன்னு நெனைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இப்ப, அந்த ஃப்ரீடம் சேல் இருக்குல்ல, அத வந்து கொஞ்சம் நம்ம வந்து எடிட் பண்ணிறலாம். ஓகேங்களா? ஆ லைக் இந்த வந்து ஹெச்ஆர்எஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து மார்ஜின் வந்து கொஞ்சம் தள்ளி வரணும். ஆ மார்ஜின் லெஃப்ட் ஒரு 20 பிக்சல் தள்ளி வரணும். ஸோ அதே மாரி வந்து அந்த மினிமம் அது வந்து வந்து எனக்கு வந்து மார்ஜின் லெஃப்ட் வந்து ஒரு 20 பிக்சல் தள்ளி வரணும். ஸோ அதே மாரி செகண்ட்ஸும் வந்து எனக்கு ஒரு 20 பிக்சல் தள்ளி வரணும். ஓகே. ஸோ எனக்கு வந்து தள்ளி வரணும். ஸோ இங்க வந்து நான் என்ன பண்றேன்னா, லைக் நான் இங்க வந்து ஓகே. ஸோ நம்ம ஓரளவுக்கு வந்து இந்த இன்டர்ஃபேஸ் வந்து கொண்டு வந்தாச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ ஆ லைக் நம்ம அடுத்து வந்து என்ன பண்ணலாம்னா, ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் வந்து நம்ம கொண்டு வரலாம்ல. ஸோ அதனால ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து நம்ம இது பண்ணிறலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இன்னும் ஸ்பெசிஃபிகேஷன் கொண்டு வரணும். இந்த மாரி கேமரா ஃபீச்சர்ஸ்லாம் வந்து நம்ம வேணா கொண்டு வந்துக்கலாம். ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா ரேம் செலக்ட் பண்ற மாரி நம்ம வந்து ஆ யூஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து எனக்கு வந்து ரேம் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அந்த மாரி வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே. எந்த லைன்ல? இந்த லைன்ல. ஓகே. இந்த லைன்ல வந்து ஒரு டிவ் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டிவ்க்குள்ள வந்து ஒரு பட்டன் வந்து நான் குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பட்டன்ல வந்து என்ன பண்றேன்னா 128 128 அப்புறம் 256 ஜிபி. ஓகேங்களா? ஸோ ஆ 128 ஜிபி 256 ஜிபி. ஓகேங்களா? இந்த ஐடில வந்து நான் ரேம்
அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ரேம்ல வந்து என்ன பண்றேன்னா, இப்ப நான் இதுல வந்து சிஎஸ்எஸ் பண்றேன். சிஎஸ்எஸ்ல போய் ஸ்டைலிங் பண்றேன். ஆ இதோட ஹைட் வந்து ஒரு 70 பிக்சலுக்கு நான் குடுக்குறேன். அண்ட் விட்த் விட்த் வந்து நான் வந்து ஒரு 200 பிக்சல் நான் குடுக்குறேன். ஓகேங்களா? இதோட பேக்கிரவுண்ட் கலர் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ரெட்டுன்னு சும்மா நான் குடுத்துக்கிறேன். ஓகே. பேக்கிரவுண்ட் கலர் ரெட்டுன்னு குடுத்து சும்மா ஓரளவுக்கு வச்சுட்டேன். ஆ லைக் நான் வந்து ஹைட் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே. ஹைட் வந்து இது ஓகே. ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன், ஆ அந்த பட்டன் நான் குடுத்துருந்தேன்ல, ஸோ அந்த பட்டனுக்கு வந்து ஐடி வந்து நான் குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இந்த பட்டனுக்கு வந்து ஐடி. ஸோ அதில வந்து சும்மா லோ ரேம் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். ஐ மீன் லோ ரேம்க்கு பதிலா லோ ரேம் அப்படின்னு குடுத்துக்கிறேன். அண்ட் இதுக்கு வந்து ஐடி வந்து ஹை ரேம்ன்னு குடுத்துக்கிறேன். ஓகே. இந்த லோ ரேம், ஹை ரேமுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டைலிங் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து ஹைட் வந்து ஒரு 40 பிக்சலுக்கு இருக்கணும். அண்ட் விட்த் வந்து ஒரு 80 பிக்சலுக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். அண்ட் ஃபாண்ட் சைஸ் வந்து 20 பிக்சலுக்கு நான் குடுக்குறேன். ஓகே. ஃபாண்ட் சைஸ் வந்து 15 பிக்சலுக்கு நான் குடுக்குறேன். ஹைட் வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே. ஹைட் இது கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இதே மாரி வந்து காப்பி பண்ணிட்டு, ஹை ரேம் அதுக்கும் நான் குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஹை ரேம். ஸோ இதுக்கு வந்து சேம் குடுத்துட்டேன். ஸோ இப்ப இந்த ரேம் அப்படின்ற ஒரு அந்த பேரண்ட் டேக் இருக்குல்ல, அந்த பேரண்ட் டேகுக்கு வந்து ஐ மீன் டிஸ்ப்ளே வந்து ஃப்ளெக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அலைன் ஐட்டம் சென்டர் அண்ட் ஜஸ்டிஃபை கன்டென்ட் ஐ மீன் ஜஸ்டிஃபை கன்டென்ட் சென்டர். ஓகே. இப்போ இதுக்கு வந்து மார்ஜின் ஐ மீன் மார்ஜின் லெஃப்ட் வந்து ஒரு 10 பிக்சல் நான் தள்ளி குடுக்குறேன். சாரி மார்ஜின் லெஃப்ட் இல்ல, மார்ஜின் ரைட் நான் குடுத்துக்கிறேன். மார்ஜின் ரைட் வந்து ஒரு 10 பிக்சல் தள்ளி குடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்ப இத வந்து நான் வந்து கலரிங் குடுக்கணும். இந்த இமேஜ் இதுக்கு வந்து நான் கலரிங் குடுக்கணும். ஆ இதோட பேக்கிரவுண்ட் கலர் வந்து ஒயிட் கலரு. அண்ட் இதோட டெக்ஸ்ட்டோட கலர் வந்து பிளாக் கலர். பார்டர் வந்து நன் ஐ மீன் ஓகே. நான் வந்து பார்டர் வந்து நன்னு குடுத்துக்கிறேன். அண்ட் இதுக்கும் வந்து நான் பார்டர் நன்னு குடுத்துக்கிறேன். அண்ட் நான் இங்க போட்ட எல்லாமே வந்து இதுக்கும் நான் போட்டுக்கிறேன். ஐ மீன் பேக்கிரவுண்ட் கலரு, அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்ட்டோட கலர் வந்து இதுக்கும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகே. ஓகே. இதுல வந்து ஏதோ ஒரு ஐட்டம் வந்து செலக்ட் பண்ண மாரி இருக்குல்ல. ஸோ இந்த ஐட்டத்த வந்து நான் செலக்ட் பண்ண மாரி இருக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, நான் என்னோட சிஎஸ்எஸ் யூஸ் ஐ மீன் சிஎஸ்எஸ்ல வந்து நான் வந்து கலர் வந்து இதுக்கு நான் வேற கலர் வேணா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே. கலர் சேஞ்ச் பண்ணியாச்சு. இதோட ஃபாண்ட் சைஸ் ஐ மீன் இதோட ஃபாண்ட் ஃபேமிலி வந்து ஏரியலுக்கு நான் குடுத்துக்கிறேன். ஸோ இத நான் அப்படியே இங்க காப்பி பண்ணி இதுக்கும் நான் போட்டுக்கிறேன். ஃபாண்ட் வந்து ஏரியல் இருக்கட்டும். லைக் ஒன் செகண்ட். ஏரியல்
ஓகே. ஏரியல்ல இருக்கட்டும். ஓகே. ஸோ நம்ம வந்து ஓகே ஓரளவுக்கு பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து இதோட டிரான்ஸ்பரன்ட் கலர வந்து நான் பேக்கிரவுண்டோட டிரான்ஸ்பரன்ட் கலர் வந்து மாத்திக்கிறேன். ரெட்ல இருந்து டிரான்ஸ்பரன்ட்டா மாத்திக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து நான் வந்து ஒரு பேக்கிரவுண்ட் கலர் வந்து செட் பண்ணிக்கிறேன். பேக்கிரவுண்ட் கலர் வந்து ஒயிட்ல வச்சுட்டு, நான் ஒயிட்ல இருந்து கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ அதுக்கு ஏன்னா வந்து இதில வந்து நம்ம யூஸ் பண்ணணும்ல. ஸோ அதனால வந்து நான் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ நான் வந்து சேம் கலர் வந்து இதுக்கும் நான் குடுத்துக்கிறேன். பேக்கிரவுண்ட் கலர் வந்து இதுக்கும் நான் வந்து குடுத்துக்கிறேன். ஓகே. இதுக்கு வந்து நான் என்ன பண்றேன், பார்டர் வந்து 1 பிக்சல் சாலிட் கிரே அண்ட் பேக்கிரவுண்ட் வந்து நான் மாத்திக்கிறேன். ஸோ ஒயிட் நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஒயிட். அப்புறம் பார்டர் வந்து சாலிட் 1 பிக்சல் ஐ மீன் பார்டர் வந்து கரெக்ட்டா தான் அப்ளை ஆயிருக்கு. ஸோ இங்க ஓகே 1 செகண்ட். நான் இங்க வந்து பார்டர் நன் குடுத்துருந்தேன்ல. ஓகே. இந்த பார்டர் வந்து ஒரு 2 பிக்சலுக்கு நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஓகே 2 பிக்சலுக்கு இருக்கட்டும். இதோட கிரே கலர் வந்து நான் கொஞ்சம் லைட் கலர்ல வந்து நான் மாத்திக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து அ இந்த செகண்ட் அதாவது 256 ஜிபிக்கு வந்து நான் வந்து பார்டர் கலர் வந்து வந்து அந்த ப்ளூ கலர் வந்து குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? பார்டர் நன்ன ரிமூவ் பண்ணிட்டு, இப்போ வந்து அந்த ப்ளூ கலர் வந்து நான் குடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ பாருங்க. ஸோ நம்ம வந்து இப்போ டிஃபால்ட்டா வந்து இந்த இதில வந்து செலக்ட் ஆன மாரி இருக்கு. ஓகே. ஆனா வந்து நம்ம இங்க குடுத்தது வந்து 256 ஜிபி குடுத்துருக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஆ நம்ம வந்து 180 ஐ மீன் 128 ஜிபிக்கு வந்து நம்ம மாத்திக்கலாம். ஓகே. இத நான் இங்க காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து ஓகே பேக்கிரவுண்ட் கலர் வந்து இதுக்கு நான் மாத்திக்கிறேன். ஸோ ஆப்போசிட்டா நான் வந்து மாத்திட்டேன். ஸோ ஏன்னா வந்து எனக்கு இந்த இதுக்கு தான் வந்து பேக்கிரவுண்ட் கலர் வந்து வேணும். அதனால வந்து நான் மாத்திட்டேன். ஓகே. ஸோ நான் இங்க வந்து ஓகே. ஸோ நான் வந்து அந்த இத வந்து என்னோட இதுக்கு மாத்திட்டேன். 180 ஐ மீன் 128 ஜிபிக்கு வந்து நான் இத மாத்திட்டேன். ஸோ இப்ப இந்த 2க்குமே வந்து நான் கர்சர் வந்து நான் மாத்திக்கிறேன். கர்சர் வந்து பாயிண்டர்ன்னு வச்சுக்கிறேன். ஐ மீன் இந்த கர்சர் வந்து அந்த பட்டன் மேல ஹோவர் ஆகும்போது பாயிண்டர்ன்னு வச்சுக்கிறேன். ஓகே. ஓகே. இதுவரைக்கும் எல்லாம் ஓகேன்னு நெனைக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து அடுத்து வந்து ஹைட் வந்து நான் அந்த டீட்டெயில்ஸுக்கு வந்து நான் இன்னும் கொஞ்சம் ஹைட் நான் வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு அந்த பட்டன் வந்து எனக்கு கரெக்ட்டா தெரிஞ்சா தான் வந்து கொஞ்சம் நல்லாருக்கும். ஸோ அதனால வந்து ஒரு ஹைட்ட வந்து நான் கொஞ்சம் கூடுதலா வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து அந்த பேஜ வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம்னு நெனைக்கிறேன். ஆ நம்ம வந்து இந்த Flipkart அந்த அப்ளிகேஷன்ல இருக்கிற மாரி ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டோம். ஆனா மத்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணல. ஓகேங்களா? ஸோ மத்த டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இன்னும் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் நம்ம யூஸ் பண்ணி எதுவுமே பண்ணல. ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லா வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் தான் வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ மறக்காம வந்து இந்த வீடியோ வந்து கன்டினியூவா பார்த்துட்டே இருங்க. ஸோ நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு வெப்சைட் வந்து ஃபுல்லா வந்து நம்ம கொண்டு வந்து பண்ணிறலாம். ஸோ ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் என்ன பண்ணலாம், என்னோட ப்ரௌசர் வந்து நான் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி காட்டிர்றேன்.
ஸோ எனக்கு வந்து கரெக்டா வந்து எனக்கு வந்து 0 விட்டு 0ல ஸ்டாப் ஆகாம எனக்கு வந்து மைனஸ் ஆகி போயிட்டே இருக்கு. ஸோ அத வந்து நான் இப்ப ஸ்டாப் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, இத வந்து ஒரு வேரியபிள்ல போட்டு கிளியர் இன்டர்வல் ஐ மீன் அந்த இன்டர்வல வந்து நான் கிளியர் பண்ணி விட போறேன். ஓகே. ஸோ நான் வந்து என்ன பண்றேன், ஒரு வேரியபிள் நேம் வந்து நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதாவது இன்டர்வல் ஐடி அப்படின்னு நேம் வந்து குடுத்துக்கிறேன். ஓகேவா? அதுக்கு வந்து ஒரு கோலன் வச்சு நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இப்ப என்ன பண்றேன், இந்த இன்டர்வல் ஐடிய வந்து நான் இதுக்கு வந்து செட் பண்றேன். இந்த இன்டர்வல் ஐடி ஈக்குவல் டூ செட் இன்டர்வல். இப்ப நான் என்ன பண்றேன், இதுக்குள்ள வந்து ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்ல வந்து இந்த எஸ்இசி வந்து லெஸ் தென் 0 ஓட இருந்துச்சுன்னா, ஐ மீன் அப்ப வந்து எனக்கு என்ன பண்ணணும், கிளியர் இன்டர்வல் நடக்கணும். ஓகேங்களா? இன்டர்வல் வந்து கிளியர் பண்ணி விடு. அது என்னன்னா, நான் இப்ப உருவாக்குன அந்த வேரியபிள் நேம வந்து கிளியர் பண்ணி விடு. அந்த வேரியபிள் நம்ம கிளியர் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்னா, இப்ப அந்த வேரியபிள் நேம் வந்து செட் இன்டர்வல்ல வந்து தான் போகும். அப்ப அந்த செட் இன்டர்வல் வந்து என்ன பண்ணும்னா, ஸ்டாப் பண்ணிரும். அந்த ப்ராசஸ வந்து ஸ்டாப் பண்ணிரும். ஓகேங்களா? ஸோ அப்ப என்ன எனக்கு வந்து இதோட நின்றும். ஓகே. இப்ப நான் வந்து என்ன பண்றேன், ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். ஸோ எனக்கு வந்து டிக்ரிமெண்ட் ஆயிட்டே வருது. ஓகே. ஸோ எனக்கு டிக்ரிமெண்ட் ஆயிட்டே வருது. ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ கரெக்ட்டா வந்து எனக்கு 0 ஓட தாண்டி வந்துட்டு வருமா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ 0 ஓட நின்றுச்சுன்னா, நம்ம கிரியேட் பண்ணது கரெக்ட்டு. ஸோ ஒரு வேள வரலன்னா, நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேற மாரி ஆயிருச்சு. ஓகே. ஸோ நம்ம கரெக்ட்டா வந்து 0 ஓட வந்து அந்த இது வந்து நின்றுச்சு. ஓகே. நம்ம வந்து இப்ப என்ன பண்ணலாம்னா, ஆ ஸோ இது வந்து ஒரு டாக்குமெண்ட் கூட நம்ம வந்து கொண்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப வந்து இத வந்து நம்ம எதுக்குள்ள வந்து நம்ம ஆட் பண்ண போறோம்னா, ஸோ நம்மளோட செகண்ட் ஐ மீன் செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்குள்ள வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே. நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, அந்த டிவ் நம்ம வந்து எடுத்துக்கிறேன். ஐ மீன் இந்த எஸ்இசி அப்படின்ற அந்த டிவ் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. இதுல வந்து ஆ வேர் செக் டூ ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து எஸ்இசின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் குடுத்துட்டேன். அதனால 2ன்னு வச்சு டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடில வந்து அதோட நேம் வந்து உள்ள போட்டு டாட் இன்னர் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு இந்த எஸ்இசி அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டேன். ஸோ டாட் ஓகேங்களா? ஸோ டாட் இன்னர் இது போட்டு எஸ்இசி. இப்ப நான் வந்து இத க்ளோஸ் பண்ணிட்டு, என்னோட ப்ரௌசர்க்குள்ளேயே நான் போறேன். ஸோ பாருங்க. ஸோ ப்ரௌசர்ல வந்து அந்த செகண்ட்ஸ் வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் செகண்ட்ஸ் வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. ஸோ இப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, அடுத்து வந்து செகண்ட்ஸ் வந்து நம்ம வந்து 48க்கு பதிலா 60 செகண்ட்ஸ் குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஐ மீன் 1 மினிட்ஸ் 59 குடுத்துக்கிறேன். ஓகே. ஓகே. எனக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஓகே. ஸோ எனக்கு வந்து அது வந்து 0ல வரும்போது எனக்கு என்ன பண்ணணும்னா, ஸோ இங்க இன்கிரிமெண்ட் ஐ மீன் இன்கிரிமெண்ட்ல இருக்கிற அந்த 50 மினிட்ஸ் வந்து எனக்கு டிக்ரிமெண்ட் ஆயிட்டே போகணும். ஸோ ஒவ்வொரு தடவையும் வந்து எனக்கு 0ல வரும்போது, எனக்கு இன்கிரிமெண்ட் ஆகுற வேல்யூ வந்து எனக்கு டிக்ரிமெண்ட் ஆயிட்டே போகணும். ஓகேங்களா? ஸோ அது என்ன வேல்யூனா, வேர் ஆ மின் அப்படின்னு சொல்லிட்டு மினிட்ஸ் ஓகேங்களா? எனக்கு வந்து 50 மினிட்ஸ்ல இருக்கு. அப்ப எப்பலாம் வந்து 0க்கு கீழ போகுதோ, அப்போ வந்து எனக்கு என்ன பண்ணணும்னா, எனக்கு வந்து இதுவும் வந்து டிக்ரிமெண்ட் ஆயிட்டே போகணும். அப்ப என்ன பண்றேன், டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடில வந்து அதோட நேம வந்து நான் இங்க உள்ள போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதோட நேம் என்ன மின். அப்ப நான் இங்க என்ன பண்றேன், அந்த மின்னு போட்டு டாட் இன்னர் டெக்ஸ்ட் ஈக்குவல் டூ இந்த மின். ஓகேங்களா? ஓகே. ஜஸ்ட் நான் இங்க வந்து ரிஃப்ரெஷ் பண்றேன். கோடு வந்து ரன் ஆகட்டும். ஓகேங்களா? ஸோ கோடு வந்து கரெக்ட்டா வரட்டும். ஓகே. ஸோ நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா கொண்டு வந்துட்டோம்னு நெனைக்கிறேன். ஓகே.
ஓகே. ஓகே. எனக்கு வந்து கரெக்ட்டா கிடைச்சிருச்சு. இப்ப ஏன் வந்து எனக்கு -1 வந்திருக்குன்னா, ஸோ இங்க நான் வந்து 0 குடுத்தனால எனக்கு வந்து 1 வந்திருக்கு. ஓகே. இப்ப நான் வந்து இதுல 1 குடுத்தேன்னா, எனக்கு வந்து அதோட ஸ்டாப் பண்ணிரும். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து 0வோட ஸ்டாப் ஆயிரும். ஜஸ்ட் நான் வந்து இதே வந்து ரன் பண்ணிடுறேன். ஏன்னா வந்து கோட்ல வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் ரன் பண்ணி பார்க்கும்போது, நம்மளுக்கு வந்து என்ன எரர் வருதுன்னு சொல்லிட்டு நம்மனால வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகே. ஸோ ஓகே. நான் எடுக்கிற வீடியோ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஸோ ஓகே. ஆ ஐ மீன் இந்த செகண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் டைம் இது ப்ளே ஆகறக்குள்ள அடுத்து வந்து இந்த மோர் அந்த ஆப்ஷன வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து இதில வந்து மோர் அந்த பட்டன் அந்த இத மட்டும் நம்ம கிரியேட் பண்ணா போதும். ஓகே. நம்மளுக்கு வந்து கரெக்ட்டா வந்து 0 செகண்ட்ஸ்ல வந்து எனக்கு வந்து நின்றுச்சு. ஓகே. ஸோ இப்ப நான் நெக்ஸ்ட் இதுக்கு போறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன்னா, என்னோட மோர் அந்த பட்டன வந்து நான் கொஞ்சம் எடிட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஆ அந்த ஆப்ஷனுக்கு நான் போய்க்கிறேன். லைக் ஓகே. இந்த மோர் அப்படின்றது வந்து டிவ்வுல நான் குடுத்துருக்கேன். அந்த டிவ்வ வந்து நான் என்ன பண்றேன்னா, செலக்ட்க்கு மாத்துறேன். ஓகேங்களா? செலக்ட்க்கு மாத்திட்டு, ஸோ இங்கேயும் இருக்கிற டிவ்வ வந்து நான் செலக்ட்க்கு மாத்துறேன். ஓகே. அ இந்த செலக்ட்குள்ள இருக்கிற அந்த ஆப்ஷன வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிட்டு, இது வந்து இதுக்கு இந்த செலக்ட் டேக்குள்ள வந்து நான் என்ன பண்றேன்னா, ஆப்ஷன் டேக்ன்னு வந்து போட்டுக்கிறேன். ஓகே. இத நான் காப்பி பண்ணி இத நான் போட்டுக்கிறேன். ஸோ இதில வந்து என்ன பண்றேன்னா, இதில உள்ள வந்து எனக்கு வந்து வேல்யூஸ்லாம் வேணும். ஓகேங்களா? ஆ ஸோ அதனால வந்து இங்க நான் என்ன பண்றேன்னா, ம் மோர் அப்படின்றது உள்ள நான் வச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட்டா. அண்ட் செகண்ட்ல வந்து ஆர்டர் அண்ட் தேர்ட்ல வந்து என்ன பண்றேன்னா, லைக் குரோசரி, கிஃப்ட் கார்ட்ஸ் அப்புறம் வந்து ஆ லைக் அடுத்து வந்து என்ன பண்ணலாம்? ஸோ கிஃப்ட் கார்ட்ஸ் குடுத்தாச்சு, குரோசரி குடுத்தாச்சு, ஆர்டர் குடுத்தாச்சு. ஆ அடுத்து வந்து ம் ஓகே ரிவார்ட்ஸ் ஓகே. ரிவார்ட்ஸ் குடுத்தாச்சு. இப்ப நான் வந்து ரிஃப்ரெஷ் பண்றேன். ஸோ எனக்கு வந்து இந்த மாரி வந்திருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன், கிளிக் பண்ண உடனே எனக்கு எல்லா ஆப்ஷனும் வந்து வருது. ஓகே. ஸோ இப்ப நான் இங்க என்ன பண்ணலான்னா, இந்த செலக்ட் டேப்ல வந்து என்ன பண்றேன்னா, ஸ்டைல் அதில அந்த இன்னர் ஐ மீன் இன்னர் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி, அதோட பேக்கிரவுண்ட் கலர வந்து நான் ட்ரான்ஸ்பரன்ட்டா மாத்திக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் சேவ் பண்றேன். ஓகே. எனக்கு வந்து ட்ரான்ஸ்பரன்ட் ஆயிருச்சு. ஆ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன்னா, இதோட பார்டர் வந்து பிளாக் கலர்ல இருக்குல்ல, ஸோ அத வந்து நான் ரிமூவ் பண்றேன். ஸோ பார்டர் நன். ஓகே. பார்டர் வந்து நன் ஆயிருச்சு. இப்போ உள்ள இருக்கிற டெக்ஸ்ட் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ உள்ள இருக்கிற அந்த டெக்ஸ்ட்ட வந்து சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு வந்து நான் என்ன பண்றேன்னா, ஐ மீன் டெக்ஸ்ட்டோட கலர் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு கலர்ல வந்து நான் என்ன பண்றேன்னா, அந்த ப்ளூ கலர் நான் குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ப்ளூ கலர் லைக் ஓகே. கலர்ல வந்து ப்ளூ கலர் வேணாம் இருக்கட்டும். ஸோ ஆ அந்த ஆப்ஷன் டேக்குள்ள இருக்கிறது மட்டும் எனக்கு கலர்ல வந்து ப்ளூ கலர் நான் குடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், ஸோ லாங் பிரஸ் பண்ணிட்டு நான் வந்து ஐ மீன் ஓகே இருக்கட்டும். ஸோ இதில வந்து நான் என்ன பண்றேன்னா, ஐடி நான் ஐ மீன் ஸ்டைல் அப்படின்றத வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டைல் யூஸ் பண்ணிட்டு என்ன பண்றேன்னா, ஆ இதோட கலர் வந்து நான் ப்ளூ கலர் கொண்டு வந்துக்கிறேன். ஸோ நான் கிளிக் பண்ணா யாஹ்! கிளிக் பண்ணா எனக்கு கலர் வந்து ப்ளூ கலர்ல வந்துரும். ஓகே. இத நான் அப்படியே காப்பி பண்ணி எல்லாத்துக்கும் நான் போட்டுக்கிறேன். ஜஸ்ட் 1 செகண்ட்.
இப்போ நான் வந்து இத கிளிக் பண்றேன். ஓகே எல்லாத்துக்கும் வந்து கலர் வந்து மாறிருச்சு. ஓகே. ஆ அண்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன சேஞ்ச் பண்ணலாம்? நான் சொன்ன மாரி இங்க ஒவ்வொரு செகண்ட்ஸ் நான் இது பண்ணும்போது எனக்கு வந்து டிக்ரிமெண்ட் ஆயிட்டே போகணும்னு சொன்னேன்ல. ஸோ அந்த இது வந்து நம்ம போய்க்கலாம். அந்த இதில வந்து நம்ம 50 தான் குடுத்துருந்தோம். ஓகே. ஆ அதுக்கு முன்னாடி வந்து ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிடலாம். இஃப் அந்த எஸ்இசி அப்படிங்கிறது வந்து ஆ லைக் கிரேட்டர் தென் ஆ 58க்கு மேல இருந்துச்சுன்னா, எனக்கு வந்து என்ன பண்ணணும், இந்த செட் டைம் அத வந்து நான் அப்படியே வந்து உள்ள போட்டுக்கிறேன். ஓகேங்களா? அப்ப நான் வந்து இத வந்து செட் இன்டர்வல்குள்ள வந்து நான் குடுத்துக்கிறேன். செட் இன்டர்வல்குள்ள வந்து நான் இத குடுத்துட்டு என்ன பண்றேன்னா, ஐ மீன் செட் ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்றேன், செட் டைம் அவுட் குள்ள குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ செட் டைம் அவுட். செட் டைம் அவுட் குள்ள வந்து நான் வந்து குடுத்துக்கிறேன். ஓகேங்களா? செட் டைம் அவுட் குள்ள வந்து குடுத்துட்டு, அடுத்து வந்து செட் இன்டர்வல். செட் இன்டர்வல்ல வந்து இத குடுத்துக்கிறேன். அதுக்குள்ள வந்து என்ன பண்றேன்னா, இப்ப நான் போட்ட அந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் இத வந்து நான் இங்க குடுத்துக்கிறேன். 0வோட பெருசா இருந்துச்சுன்னா, எனக்கு வந்து ஐ மீன் டிக்ரிமெண்ட் இது பண்ணிட்டு நடக்கணும். ஐ மீன் இன்கிரிமெண்ட் ஆ பண்றதுக்கு பதிலா டிக்ரிமெண்ட் நடக்கணும். சாரி. ஸோ எனக்கு வந்து 0வோட அதிகமா இருந்துச்சுன்னா டிக்ரிமெண்ட் நடக்கணும். ஆ ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நான் இத ரிஃப்ரெஷ் பண்றேன். ஓகே. எனக்கு ஏதோ இதாயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். ஓகே. ஓகே. நம்மளுக்கு இது தேவைப்படாது. ஸோ நம்ம வந்து கரெக்ட்டா வந்து நம்மளால வந்து யூஸ் பண்ண முடியல. ஓகே. ஸோ நம்மளுக்கு வந்து ஆஸ் யூசுவல் நார்மலாவே இதே இருக்கட்டும். ஓகே. ஆ இப்ப வந்து கண்டிஷன் போட்டு செக் பண்ணியாச்சு. இப்ப இத வந்து என்ன பண்றேன்னா, நான் வந்து ஒரு வேரியபிள்ல குடுத்துட்டு, ஆ ஒரு ஆப்ஜெக்ட்டா வந்து என்னால இத வந்து யூஸ் பண்ண முடியுமான்னு நான் பார்க்குறேன். ஓகேங்களா? இல்ல. ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து என்னால வந்து ஆப்ஜெக்ட்டா யூஸ் பண்ண முடியல. ஓகே. ஆ அண்ட் அகைன் நான் வந்து இங்க என்ன பண்றேன்னா, ஆ செட் டைம் அவுட் அண்ட் இன்டர்வல் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? செட் டைம் அவுட் அண்ட் இன்டர்வல் யூஸ் பண்ணிட்டு, நான் வந்து செக் பண்ணிக்கிறேன். செட் டைம் அவுட் அண்ட் இன்டர்வல் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்ல வந்து செக் பண்ணணும். இஃப் இந்த எஸ்இசி ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா, ஸோ எனக்கு வந்து என்ன பண்ணணும்னா, அந்த எஸ்இசி ஈக்குவல் டு எனக்கு வந்து ஐ மீன் 60யா எனக்கு குடு அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்லிட்டேன். 60ய வந்து ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்லிட்டேன். ஓகே. இது வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ம். ஸோ நம்ம அதுக்குள்ள வந்து ஒரு தடவ வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். பின்கோடு 642154 இந்த பின்கோட வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. ஓகே. எனக்கு வந்து எல்லாமே கரெக்ட்டா இருக்கு இதுவரைக்கும். ஓகே. எனக்கு வேல்யூ வந்து ரிட்டர்ன் ஆகவே கிடையாது. ஸோ எனக்கு வந்து 0வோட நின்றுச்சு.
ஓகே. இந்த இடத்துல வந்து நான் ரிட்டர்ன் போட்டனால, ஸோ அதுக்கான அலர்ட் ஐ மீன் அந்த ரிட்டர்னுக்கு அடுத்து வந்து என்னால வந்து எதுவுமே வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து நான் ரிட்டர்ன ரிமூவ் பண்ணிட்டேன். இங்க ஏன் வந்து செட் டைம் ஐ மீன் கிளியர் நான் குடுத்தனால, ஸோ கிளியர் இன்டர்வல் குடுத்தனால அதோட வந்து அப்படியே நின்றுச்சு. ஓகேங்களா? கம்ப்ளீட். ஓகே. எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ எனக்கு வந்து 50லேருந்து 49க்கு மாறிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ மறுபடியும் வந்து செக் ஆயிட்டு இருக்கு. ஸோ செக் ஆயிட்டு இருக்கும்போது எனக்கு மறுபடியும் என்ன பண்ணணும், மறுபடியும் வந்து அந்த கவுண்டர் வந்து எனக்கு டிக்ரிமென்ட் பண்ணணும் வேல்யூவ. ஸோ வேல்யூவ டிக்ரிமென்ட் பண்ணிட்டு எனக்கு என்ன பண்ணணும்னா, ஸோ மறுபடியும் ஐ மீன் 49லேருந்து 48க்கு வந்து கொண்டு வந்து குடுக்கும். ஓகே. ஓகே. எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து ஆ இருக்கு. ஓகே. ஓகே. ஆம், யாஹ்! இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ இதோட ஜிபிக்கு தகுந்த மாரி வந்து நம்ம வந்து பிரைஸ் ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த iPhone 13 அதுக்கு வந்து இந்த ஜிபிக்கு தகுந்த மாரி வந்து நம்ம வந்து பிரைஸ வந்து ஆட் பண்ணலாம். இப்போ வந்து ஆ 2 ஐ மீன் 128 ஜிபினால இந்த மாரி இவ்வளோ பிரைஸ் வருது. ஸோ இதுவே வந்து 256 ஜிபினா எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து Flipkart அந்த ஆப்ல வந்து நம்ம போய் பார்க்கலாம். ஸோ Flipkartல வந்து இத வந்து நான் இங்க காப்பி பண்ணிக்கிறேன். ஆ இது ரொம்ப லோட் ஆயிட்டு இருக்கு. 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. ஸோ ஓகே. நம்ம இங்க வந்து என்ன ஒன்ஸ் அது லோட் ஆகுறக்குள்ள நான் என்ன பண்றேன், உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துர்றேன். ஃபர்ஸ்ட் என்ன ஆயிருக்குன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸோ ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் போட்டிருக்கேன். இஃப் ஸ்டேட்மெண்ட் போட்டு அந்த சேக் அப்படின்ற அந்த செகண்ட்ஸ் வந்து கிரேட்டர் தென் 58க்கு மேல இருந்துச்சுன்னா, எனக்கு ஐ மீன் என்ன பண்றேன் ஐ மீன் 58 இல்ல 59க்கு மேல இருந்துச்சுன்னா, எனக்கு என்ன பண்றேன்னா எனக்கு வந்து கண்டிஷன் வந்து செக் பண்ணணும். அதில வந்து செட் டைம் அவுட்ன்னு போட்டு, எனக்கு வந்து எவ்ரி 1 ஐ மீன் 1 செகண்டுக்கு ஒரு ஐ மீன் 1 மினிட்ஸ்க்கு ஒரு தடவ வந்து எனக்கு வந்து நடக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு அ ஒ அதனால வந்து நான் செகண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐ மீன் ஒரு செகண்ட்ஸ்ல வந்து எனக்கு நடக்கணும். இதில வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, 60 மினிட்ஸ் ஓகேங்களா? ஸோ 60 மினிட்ஸ்ல வந்து 1 செகண்ட் வந்து செக் பண்ணணும். இப்போ ஒவ்வொரு செகண்டுக்கும் வந்து வேல்யூ வந்து டிக்ரிமெண்ட் ஆயிட்டே போகணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ இங்க டிக்ரிமெண்ட் ஆயிட்டே போணும். அந்த வேல்யூ வந்து என்னோட டேக்ல ஐ மீன் என்னோட HTML வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். அண்ட் அடுத்து அடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இஃப் ஸ்டேட்மெண்ட் போட்டு, ஸோ அந்த செகண்ட் வந்து அந்த செகண்ட் வந்து லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா, அந்த மின் அப்படின்றது வந்து டிக்ரிமெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ எனக்கு 1 இருக்கும்போது, அந்த மின் வந்து எனக்கு டிக்ரிமெண்ட் ஆகணும். மின் அப்படின்னா மினிட்ஸ். ஸோ அந்த மினிட்ஸ் வந்து எனக்கு வந்து டிக்ரிமெண்ட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து 50ல ஐ மீன் 50 மினிட்ஸ்ல இருக்கு. அந்த செகண்ட்ஸ் வந்து 0ல வந்துச்சுன்னா, எனக்கு வந்து 49க்கு வந்துரும் அந்த மாரி. ஓகே. ஸோ அடுத்து நம்ம வந்து இந்த செட் டைம் அவுட்ட வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து கிளியர் இன்டர்வல் குடுத்தனால எனக்கு வந்து அந்த வேல்யூ 0வோட நின்றுச்சு. அந்த கிளியர் இன்டர்வல வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ ஓகே. ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, இன்னொரு செட் டைம் அவுட்ல வந்து நம்ம வந்து செட் இன்டர்வல்னு போட்டு அத நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த செட் இன்டர்வல்னு சொல்லிட்டு அத நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஆ அத நம்ம என்ன பண்றோம்னா, ஓகே நம்ம செட் இன்டர்வல்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த செட் இன்டர்வல்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணனால, நம்ம வந்து அந்த செகண்ட்ஸ்ல வந்து மறுபடியும் அகைன் வந்து அந்த 60 ஆ ஐ மீன் நம்பர் நான் குடுத்தனால, ஸோ அகைன் வந்து அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனதுக்கப்புறம், எனக்கு வந்து திருப்பி வந்து ரிட்டர்ன் பண்ணுது வேல்யூ 60ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இந்த இதில வந்து நம்ம அகைன் வந்து நம்ம அவுட்புட் வந்து நம்ம வந்து டிஸ்ப்ளே பண்ற மாரி பண்ணியிருக்கோம். ஸோ எவ்ரி டைம் நம்மளுக்கு வந்து 0 வந்து கிடைக்கும்போது, ஸோ அப்போ வந்து என்னோட மினிட்ஸ் வந்து எனக்கு வந்து டிக்ரிமெண்ட் ஆயிட்டே போகணும். ஸோ அந்த கான்செப்ட்ல தான் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ நீங்க இத வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஜஸ்ட் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு, ஸோ நெக்ஸ்ட் இதில வந்து நீங்க எங்கூட சேர்ந்து வந்து நீங்க டெவலப் பண்ண ஆரம்பிங்க.